என்ன பண்ணா பாருப்பா நான் பாருப்பா ஏய் வாடா சொட்ட டேய் வாடா டேய் ப்ளே கிரவுண்ட் மண்ட டேய் அரை கிரவுண்ட் என்னடி கூப்றற வாடா டேய் ஃபோக்கஸ் மண்ட வா ஆளு மூஞ்சி பாறா ஊர் சோறு கொஞ்சம் மாத்தணும்டா உன் தாலி அரகத்துக்கு நாங்க தான் வாஜார்னு வச்சு துணுக்குறீங்க அது வந்துட்டுக்குது முன்னாடி 14 கிலோ டெலிவரி ஆவாத்துக்கு விநாயகனி 8 மாசம் ஆடி மாசம் விநாயகர் சதுர்த்திக்கு உனக்கு காவு குத்துருவா ஆள் பாரு அதான் வருதுன்னு பார்த்தா கீ ஒரு 3 கிலோ டெங்கான் கோயில் பூச்சி ஏன்டா 40 லட்சம் 50 லட்சம் குத்து இது கம்பெனி கட்டுறீங்களே ஒரு 4000 குத்து அது அச்சம் வரக்கூடாது எப்ப அறுத்து போட தீங்குல பாக்குறீங்க சாவரம் அது மூஞ்சி பாராதுக்கா ஏன்னா புதுசா வீடு கட்டினா இவன் ஜூத்துல குச்சி சோறு வைங்க எப்படி அந்த பாவத்துக்குலாம் நான் ஆள மாட்டேன் இந்த ஜீவனை நீங்க பாத்துருக்கீங்க மறந்துட்டு கரெக்டா ஞாபகப்படுத்துறேன் எங்க பாத்துக்கிறீங்க எல்லாருமே கரெக்டா சொல்லுங்க எங்க பாத்துக்கிறீங்க கல்யாண மண்டபத்துல சென்ட் அடிக்கிற மிஷின் எல்லா மண்டபத்திலேயே சென்ட் அடிக்கிற மிஷின்ல இருந்து இங்கிருந்து சென்ட் வரும் ஆனா இதுக்கு இங்கிருந்து வராது இங்கிருந்து வரும் யாருன்னா வேணும்னா வாடகை எடுத்துருவாங்கம்மா அத்தை சென்ட்ல பசங்க எல்லாம் பத்துறானுங்க ஆளு மூஞ்சி எங்க போறா எங்களுடைய நாடக மன்றத்தின் ஆசிரியராக திகழக்கூடியவர் இன்னும் மேல் வட்டி வாக்க தாய் காலத்தை சேர்ந்து ஒரு திருவாளர் ஆர் கார்த்திகேயன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்து என்னமோ ஐசு வைக்கிறேன் என்ன பண்ண போறாச்சு பெச்சாகுது ஏன்னா நடந்த விஷயத்த சொல்லணும் எனக்கு மனசு வெடிச்சிடும் ஆமா பாண்டிச்சேரி பக்கத்துல நாடகம் வச்சுட்டாங்க நாங்க இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பாண்டிச்சேரிக்கெல்லாம் எப்பயாச்சும் ஒரு டைம் தானே போறோம் பீச்சில் போய் குளிக்கலாம் அப்படின்ற ஒரு நப்பாச்சியில போனோம் அந்த ஊர்ல என்ன சொல்லிட்டாங்க ஏன்பா வண்டிலாம் உள்ள அலோடு கிடையாது வேன்லாம் வந்து 1 கிலோமீட்டர் முன்னாடி பார்க்கிங் விட்டுருங்க ஏன்னா வேன் டயர் பீச் மணல மாட்டிக்கும் அப்படின்ட்டாங்க சரி சொல்லிட்டாங்களே பெரியவங்க சொல்லிட்டோம் பிறகு மறுபடியும் எடுத்துன்னு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயே விட்டு பேக்ல எடுத்துன்னு போறதுக்கு எடுத்துன்னு போனோம் ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க வண்டி எடுத்துன்னு வந்தாங்க எப்பா நீங்க பேக் கூட வச்சிருங்க நாங்க எடுத்துன்னு போறோம் நான் என்ன பண்ணேன் வேணாப்பா எங்களுக்கு பேக் கூட இருக்கட்டும் என் கம்பெனில ஒன்று டெலிவரி ஆகாம உனக்குது அதை வேணா கூட்டு போங்க வண்டியில நான் சொன்னேன் இந்த ஆள் என்ன பண்ண திருப்பி நீங்க மட்டும் தான் பீச்சுக்கு போகணும் வரக்கூடாது சரி ஏதோ ஒன்று பீச்சுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாரு சரி ஏதோ பீச்சுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாரு மலுக்கு அப்படின்ட்டு போனோம்னா எங்களுக்கு முன்னாடி திப்பு போய் பீச் ஆலைக்கிட்ட நின்னுங்கண்ணா நின்று ஒரு பீச் ஆலையிலேயே காலை வைக்கல அங்க போய் எதுவும் மண்ணில தலை சொல்லி நின்னுங்க ஆச்சு இந்த லோடி ஆச்சுன்னு போகுது அங்க போய் நின்று தலை தொங்குறான் என்ன விஷயம் தான் யோசிச்சு நான் போய் கேக்குறேன் என்ன வாத்தியாரு எங்களுக்கு முன்னாடி வந்த ஆளு நீ போய் குளிக்கத்தானே இல்ல காலை நினைக்கத்தானே இல்ல அப்படி அங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு எனக்கு பாத்ரூம் நான் என்ன சொன்னேன் பாத்ரூம் வருதுன்னா பெரிய மனுஷன் தானேப்பா இப்ப பாவம் கூட இல்லப்பா நீ யாருமே இல்லப்பா நைட் டைம் ஆகி போச்சு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தெரியாது பீச்சுக்கு தான் இவ்வளவு மண்ணுக்குதே பெயிண்ட் மண்ணடி போட்டு மூட்டு வந்துருப்பாங்க பிள்ளைக்கா நான் சொன்னா பெரிய மனுஷன் போனா பெயிண்ட் மல்லடி போட்டு மூட்டு சரி மூட்டு வந்துட்டானே வந்து மறுபடியும் தலை தோஞ்சிருக்கான் என்ன வாத்தியாரான்னு கேக்குறான் கால் கழுவுறதுக்கு தண்ணி இல்ல அலை வருதப்பா எவ்வளவு தண்ணிக்குது அலை வருதப்பா போய் உட்காந்து கழுவி பண்ணேன் அலை வந்துச்சு அலையை விட்டா மண்ணல்லி அடிச்சுக்கிறான் ஒரு வாட்டி தான் தேர்ந்த 2வது வாட்டியாவது ஒழுங்கா கையில் மாதிரி பழந்து விட்டு 2வது வாட்டியும் அலை வந்தது அலையை விட்டா மண்ணல்லி அடிச்சுக்கிறான் கொட்டா போட்டு வச்சுக்கிறாங்களே கொட்டாவில் வரான் என்ன வாத்தியார் கேளுங்க மண்ணு சொட்ட போடா உள்ள வேற வாத்தியார் வேற இப்ப அதே மாதிரி நடக்கிறான் உள்ள எப்படி நிலத்துல ஒரு உண்மை வந்து ஏன் நீ கூட சுத்த மாட்டேன் பாருங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சது கல்யாணம் ஆயிட்டோ என்னடி வாய் போடுற ஐயோ அம்மா ஓய்
கண்ணே கலக்க வச்சு இந்த பொண்ணை புலம்பு வச்சுடியா பட்டு குஞ்சு ராஜு. இந்த பொண்ணை புலம்பு வச்சு கண்ணை கலக்க வச்சுட்டியே சவர குஞ்சு ராஜு. ஏன்பா அம்மா புலம்பு வச்சா நேரம் ஒன்றே உட்காந்து டீ குடிக்கிறானுங்க. ஒரு வார்த்தை கேட்டாடா மூணு போறான் சைக்கிள் டயர் மாதிரி முன்னாடி ஒண்ணு வந்து சைக்கிள் டயர் வாடா மேல வாடா பாதரா சாரி பாத்த மிஸ்டேக். ஐ லவ் யூ அங்கிள். மாமா மாமா திருமணம் ஆனது ஏன் மறந்து தெரியுமா? எதற்காக? எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போது என்னுடைய மனம் மறந்தது. எப்படி என்றால் மனதால் உன்னைத்தான் வளர்க்க வேண்டும். அப்படி என்றால் இவ்வளவு நேரம் வெளியே வார்த்தை ஆடிக்கொண்டிருந்தது உன்னுடைய அக்கா அவள் எடுத்த சென்று நாம் இருவருக்கு திருமணத்தை சம்மதம் வாய்ப்பா? யாங்க நீங்க தான் அவரை திருமணத்துக்கு கொண்டிருக்கிறீங்க. நீங்க சென்று அவ திருமணத்துக்கு சம்மதம் கேட்டால் தான் கொடுப்பா. நீங்க போய் வாங்கிவாங்க. எப்படி என்றால் ஒரு பெண்ணுடைய விருப்பத்துக்கு தான் தெரியும். நீ போனா ஆகும், நான் போனா ஆகுமா? எங்க அக்கா வந்துக்கிறாளாம். எங்க இருக்கிறான்னு தெரியலையா? அக்கா பின்னாடி வந்து எத்தனை புழுக்குங்களை பாத்துக்கிறான். அக்கா வணக்கம். அக்கா யாருடைய அக்கா? ஏக்கா இருக்கிற எவ்வளவு அழகா இருக்கிறா. மூஞ்சாடி இது மூஞ்சி நல்லா ஓட்ட நாய் கூடு கட்டின மாதிரி என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுறேன். ஓட்டனாயா? நல்லா உத்து பாருங்கம்மா இந்த மூஞ்சை. சுடுகாட்டுல பணம் பாதி வெந்தது வேவாத்தை எழுந்து இவ வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுறா. அக்காமா அக்கா சுடுகாட்டுல பாதி வந்தா போனா வாடி சாம்பல் டீப் நோவு பேசுறது மாதிரி இருக்கிறேன். என்ன வந்து அக்கா கூப்பிடுறேன். எவடி அதுக்கு அக்காலம் போட்டு சிரிக்கிறவா? ஐயா என் வாய் கலந்து வேடிக்கை பார்க்காதீங்க. கம்முனுக்கிறேன் நான். தாம்பர டீப் நோவே வரும்போது காத்துல நான் காத்தடிச்சு வரல. கீழ் கொடுக்கணும் காத்தடிச்சு. அக்கா இந்த பாவி ஏதாவது ஒரு தவறான வார்த்தைக்கு பேசியிருந்தா இந்த பாவி என்ன மன்னிச்சிருக்கா? என்ன மன்னிச்சு ஒரு மன்னிப்பா எழுந்திருமா. என்ன மன்னிச்சு எழுந்திருமா. என்ன மன்னிச்சு யாக்கா கீழே விட்டேன். கால வீரிய கால வாரி அடி பாவி. நான் எப்பொழுதுமே காலை வாரி பழக்கம் இல்லையா? இப்ப பாத்து பாவி. அக்கா இந்த பாவி மன்னிச்சுட்டு எழுந்திருமா. வேணா மறுபடியும் கூட காலை உயர்த்தலாம். ஐயோ வேணாம்மா தொடர்ந்து நானும் இருக்குது காலை வச்சிருப்பாரு. இல்லன்னா 10 மினிட் தான். எழுந்திருமா. என்னம்மா இந்த நான் உட்காருங்க. இவ்வளவு பணிவான பொண்ணா? எங்களுடைய கிரகத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். வயசுல பெரிய இந்நாட்டுக்கே இளவரசி. நீங்க உட்காருங்க. பாத்தீங்களா சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு பணிவு தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறா. நான் தான் ஒரு நாட்டின் இளவரசின்ற ஆணவத்துல பேசிட்டேன். உங்க வீட்டுல குழந்தை இருந்தாலும் நீங்களும் இவளை பார்த்து கத்துக்குங்கம்மா. பெண் என்றால் இவளை போல தம்மா இருக்கு. கத்துப்பாங்க. 5 மணிக்குள்ள எல்லாரும் கத்துப்பாங்க. உட்காருங்க. நீ உட்காருமா. வயசுல பெரியவங்க உட்காருங்க. நீ உட்காருமா. நீங்க உட்காருங்க. நீ உட்காருமா. நீ உட்காரு. நீ உட்காரு. ஏய் உட்காருங்க. ஏமா காட்டுற பயமா இருக்குதுமா. சும்மா எனக்கு அதிர்ச்சிலாம் ஆகாதுமா. ஹார்ட் அட்டாக்ல செத்துடுவியாமே. அக்கா என்னம்மா இந்த பாவினுடைய கருத்தினால நீங்க பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, ஆதி சாப்பிடுறீங்களா, பூஸ் போர்மிட்டா, பீ சாப்பிடுற கருத்து
என்னக்கா சாப்பிடுற? எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா. ஏக்கா? அதெல்லாம் இப்ப குடிக்கிறது இல்லம்மா. அக்கா, தண்ணியாவது குடிங்க. வேண்டாம்மா. தண்ணி குடிங்க. வேண்டாம்மா. இருங்கக்கா, நான் தண்ணி ஏய் நடு குஞ்சு. என்னத்துக்கு நான் 3 மணி ஷிஃப்ட்டுக்கு வந்துக்கிறேன். என்ன மூஞ்சி பாருங்க. ஐய் குடு அத்தை. என்ன ரொம்ப அடி வாங்கி போய்க்குது. அத்தை வாட்டி கூத்துவார் சொல்ல உனக்கு தங்கத்துல சொம்பு கொடுப்பாங்க போ. அக்கா நாங்க என்னம்மா இது? உங்களுக்காக நான் தண்ணீர் கொண்டு வந்திருக்கின்றேன் பாரு. வேண்டாம்மா. வேண்டாம்மா. இந்த சொம்பு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதுவும் இது என்ன சொம்போ? எனக்கு வேண்டாம்மா. நல்ல சொம்பு தாங்க குத்துக்குறாங்க. இந்த சொம்பு எனக்கு வேணாம்மா. ஏன் நாட்டாமக்காரன தூத்து கயிறு மக்கா குத்துக்குறாங்க. நல்ல சொம்பு தாங்க, நீ நம்ம நம்ப. சரிம்மா, உனக்காக இந்த சொம்புல தண்ணி குடிக்கிறேம்மா. என்னுடைய ஆசைக்காக. சுடுகாட்டுல பாதி வந்த போனோம் தாம்பரம் டீ இது யாரோட? உன்னுடைய இடத்தாண்டி. எதுக்காக வந்துக்கிறேன்? என்னுடைய கலவருக்காக வந்திருக்கேன். உங்க வீட்டுக்காரர் நான் முன்னாடி முஞ்சி வச்சுக்கிறேன். கூப்பிட்டு பாரு, வந்தா கூட்டு போ. வரமாட்டான். சப்படி வச்சிருக்கேன் மாமா. உன்னுடைய காலில் கூட விழுந்து குமர விட்டு விடிப்பாவி. முதல்ல வந்த உடனே நாவடைக்கு பேசிருக்கேன். கேவல தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவள் என்று என்னை பார்த்து கேவலமா பேசுறேன். என்னை எது சொல்லியிருந்தாலும் பரவாயில்லடி, என்னை பார்த்து ஓனா நீ. என்னுடைய கடவுளை வந்து விட்டு விடுப்பா. நீ சொல்லவதானே என் ஜக்காத்தி நாக்கு பால் போட்டு சிரிக்காது. கே அதுக்கு போனா என்ன ஓனான்றாளுங்க. ஓனான்னா கூட பரவாயில்ல, சூத்திலாத சிரிக்க நான் என்னப்பா பண்ண முடியும்? வயசுக்கு வந்துக்கிறியா? உன்னால் தட்டி முடியாது.
ஆ